விழுப்புரம் அருகே பாதுகாப்பற்ற சூழலில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளை அனுப்ப அச்சமாக உள்ளதாக கூறும் பெற்றோர் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. விழுப்புரம் நகராட்சி 39வது வார்டு சுபிஷா கார்டன், பொன்னேரி நகர் இந்த பகுதியில் சுமார் ஓராண்டுகளுக்கு மேலாக இந்த அங்கன்வாடி மையமானது வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்த அங்கன்வாடி மையத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மகளிர்கள் பள்ளி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் இந்த வாடகை கட்டடத்தில் அமர்ந்து சிறிய இடத்தில் அமர்ந்து மகளிர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த வாடகை கட்டடத்தின் சுற்றியுள்ள பகுதிகள் முள் புதர்கள் நிறைந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. இது மட்டுமின்றி அந்த வழியாக செல்லும் அந்த சாலைகள் பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமாக சேரும் சகதியமாக காட்சியளிக்கிறது. இதனால் அந்த மகளிர்கள் அந்த மகளிர் அங்கன்வாடி மையத்திற்கு செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். வாடகை கட்டிடமானது மிகுந்த சிறிய கட்டிடமாக உள்ளதால் அதிகப்படியான நபர்கள் அருகாருகான அமர்ந்தபடி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி படித்து வருகின்றனர். இந்த பெற்றோர்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால், இந்த பகுதிக்கு புதிய அங்கன்வாடி கட்டிடம் அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை புதிய கட்டிடம் அமைத்தால் மட்டுமே தங்களது பிள்ளைகளை பாதுகாப்பான முறையில் பள்ளி பயில முடியும் என கேட்டு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.